அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சிறிய மாறுதல் பெரிய மாற்றம் அப்படிங்கிற சீரியஸ்க்கு கீழே மோட்டிவேஷ்னல் தமிழ் ஸ்டோரி 4 தான் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன சேஞ்ச். இன்றைக்கி மோட்டிவேஷன் ஸ்டோரி நான் சொல்ல போகிறதில்ல, என்னோடய டாட்டர் அபிஷி தான் சொல்ல போகிறாங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு சன்னு புயல் கதையை சொல்ல போகிறேன். ஒரு புயல் இருந்தது தான். அது சன்கிட்ட சொல்லிச்சு, நம்ம ஒரு போட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சன்னை கேள்வி பண்ணிச்சான். அப்போ ஒரு மேன் போயிட்டு இருந்தாங்க. அவரோட கோட் யார் எடுக்கிறாங்கன்னு பார்க்கலான்னு சொன்னான். ஃபஸ்ட்டு புயல் பண்ணிச்சான். ஆனால் அந்த மேன் கெட்டியாக பிடிச்சிட்டாங்க கோட்டை. அதுக்கப்புறமா சன்னு அதுக்கப்புறமா புயல் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா சன் நல்லா இந்த சூடாக்குச்சான் இடத்தவே. என்ன திடீர்னு இவ்வளோ சூடாக இருக்குது, வேர்த்தே கொட்டுதே அப்படின்னு இந்த மேன் கோட்டை கழட்டிட்டாரான். அப்போ யாரையும் கேலி பண்ணக்கூடாது தான் இந்த கதையோட டைட்டில். குட் அபிஷ்டி, தேங்க்யூ அபிஷ்டி. ஆக்சுவலி இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத ஒரு குயிக் ரிவ்யூவாக நான் சொல்கிறேன். பாப்பா சொன்னது தெளிவில்லை அப்படின்னு நினச்சவங்க இதை கேட்டு அதை சிங் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு சூரியனுக்கும் ஒரு சூறாவளிக்கு ரெண்டுக்கும் போட்டி வருது. நீ பெருசா நான் பெருசான்னு போட்டி வரும்போது யார் பெரியவங்க அப்படின்னு சண்டை வரும்போது சூறாவளி சொல்லுது நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லுது. சூரியன் சொல்கிறாங்களா நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரெண்டு பேர்த்துக்கும் போட்டி வச்சுக்கலாம் யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லும்போது சன்னும் சூரியனும் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் போட்டிக்கு தயாராகிறாங்க. என்ன போட்டி அப்படின்னு பார்த்தா, ரோட்டில் ஒரு மேன் ஒரு ஆள் கோட் போட்டு நடந்து போயிட்டுருக்காரு. அப்போ சூறாவளியும் சன்னும் பேசிக்கிறாங்க. இந்த கோட்டை யார் கழட்ட வைக்கிறாங்களோ அவங்க தான் இந்த போட்டியில் வின்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த சூறாவளி சன்னை பார்த்து கிண்டல் பண்ணிடும். நீ உன்னால் வின் பண்ண முடியாது, நான் ஈஸியாக காத்தடிச்சாவே அவன் கோட்டு கலண்டு போயிடும், அதனால் நான் தான் வின் ஆவேன் அப்படின்னு சொல்லிடும். அதே மாதிரி சரி போட்டி தொடங்குது. சூறாவளி ஃபஸ்ட்டு சூறாவளி பெரிய காற்று கொண்டு சொல்லட்டுது. அப்போ அந்த மேன் என்ன பண்ணுறாரு, கெட்டியாக தான் கோட்டை தான் பிடிச்சிக்கிறாரு. கோடு கழட்டவே முடியலை. அப்போது சன் அடுத்து வருது, ரொம்ப ஹீட் ஆக்குது. அவர் ஹீட் தாங்காமல் அவர் கோட்டை கழட்டிடுறாரு. அப்போ சூரியன் தான் வெற்றி பெறுது. இதோட ஃபைனல் மாரல் என்ன அப்படின்னா, யாரையும் பார்த்து கேலி பண்ணக்கூடாது, யாருக்குள்ளேயும் ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட மாரல். ஆக்சுவலி இந்த ஸ்டோரி சொன்னதே எனக்கு அபிஸ்ரீ தான். ஸோ தேங்க்யூ ஃபார் அபிஸ்ரீ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.